அந்த காலத்து மருமகளாக இருக்கட்டும், மாப்பிள்ளைங்களாக இருக்கட்டும், ஒரு புத்தியே இல்லாமல் யோசிக்காமல் மனசில் பட்டதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே வந்துடுறோம். ஆனால் இந்த காலத்து பசங்கள்லாம் எவ்வளோ உஷாராக கல்யாணம் ஆன அன்னைக்கே புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிடுறான், நீ எங்கள் அம்மாவனா இப்படி தான் இருப்பாங்க, எங்கள் அப்பா இப்படி தான் இருப்பாங்க, எங்கள் அண்ணா இப்படி தான், எங்கள் அக்கா இப்படி, எங்கள் தங்கச்சி இப்படி, அவங்கள பற்றி ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக அப்படியே பொண்டாட்டிங்க கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ பொண்டாட்டிங்க அந்த செக்லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு, ஓகே இவங்களுக்கு இது பண்ணால் ஓகேவா, எப்படி ஃபேஸ்புக் நம்மளை ரீட் பண்ணுற மாதிரி ஏஐ வச்சு இந்த புருஷனுங்கள்லாம் அப்படியே டேட்டா பேஸை பொண்டாட்டிங்க கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ பொண்டாட்டிங்களுக்கு சூப்பராக தெரிஞ்சிருது, ஓகே இவங்க இப்படி பார்த்தா அதுக்கு அந்த அர்த்தம், இவங்க இப்படி பேசினா அதுக்கு இந்த அர்த்தம்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்து நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லி பேர் வாங்கிடுறாங்க. இந்த அறிவெல்லாம் நமக்கும் நம்மளை கல்யாணம் பண்ணவங்களுக்கும் இருந்திருந்தா இந்நேரம் எங்கேயோ போயிருந்துருக்கலாம். என்ன பண்ணுறது, கலியுகம்.